வெல்கம் டு மை செல்ஃப் ட்ரேடிங். ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ட்ரேடிங்க்கு டிமேட் அக்கௌண்ட் தேவைப்படும். ஆஞ்சல் ஒன் ஃப்ரீ டிமேட் அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நம்ம சேனலோட லிங்கை யூஸ் பண்ணி அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு ஷேர் மார்க்கெட் பேசிக் ஃப்ரீ கிளாஸஸ் வீடியோஸ் அண்ட் நம்ம சேனலோட இன்வெஸ்ட்மெண்ட் கைடன்ஸ் அண்ட் சப்போர்ட் வந்து எப்பயுமே இருக்கும். அக்கௌண்ட் ஓப்பனிங் இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டிவான டவுட்ஸுக்கு என்னோட வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நம்மளோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். டுடே வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் இன்ட்ராடேல ஆப்ஷன் ட்ரேடிங் எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணலாம், அது எப்படி டார்கெட் செட் பண்ணணும், எப்படி ஸ்டாப் லாஸ் செட் பண்ணணும், எப்படி நம்ம ப்ராஃபிட்டபிளா ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோல நான் ஷேர் பண்ற ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே நீங்க ட்ரேட் பண்றப்ப ஆப்ஷன் செயின்ல அட் த மணி இருக்கு இல்லையா. இப்ப எக்ஸாம்பிளுக்கு மார்க்கெட் நீங்க பை சைடுக்கு போக போறீங்க அப்படின்னா 17,550 அட் த மணி, இல்ல நீங்க புட் சைடு போறீங்க அப்படின்னா 17,600 அட் த மணி. இந்த ரெண்டு ஸ்ட்ரைக்கை மட்டும் நீங்க பை சைடோ இல்ல கால் சைடோ அதுல எந்த சைடு நீங்க போக போறீங்களோ அதுல இருக்க அந்த அட் த மணியை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. இந்த ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ் நான் டெய்லி யூஸ் பண்ணி ப்ராஃபிட்டபிளா இருக்கு. இந்த ஸ்ட்ராட்டஜிஸை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்றதுக்கு நம்ம என்னென்ன ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணோம் அப்படின்ட்டு இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் வியூ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓபன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டே மார்க்கெட்ல நீங்க ட்ரேட் பண்ண போறீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் டேவோட மார்க்கெட்டை நீங்க அனலைஸ் பண்ணுங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் எல்லாம் இப்ப நான் ரிமூவ் பண்ணி காட்டுறேன். இப்ப உங்களுக்கு மார்க்கெட்ல நீங்க என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னைக்கான டே இருக்கு இல்லையா. ஸோ இந்த டே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க யூஸ் பண்ண வேண்டியது 15 மினிட் டைம் ஃப்ரேமை யூஸ் பண்ணுங்க. இந்த டைம் ஃப்ரேம்ல ட்ரெண்ட் லைன் ஹரிசாண்டல் லைன் ஏதாவது உங்களுக்கு டிராப் பண்ற மாதிரி இருக்கா அப்படின்ட்டு பாருங்க. இதுல நம்ம இப்ப ட்ரெண்ட் லைன் வந்து பாத்தீங்கன்னா டிராப் பண்ணலாம். இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா இது ட்ரெண்ட் லைனா இப்படி நம்ம டிராப் பண்ண முடியும். அப் சைடு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு ஹையா இருக்கு, இது ஒரு லோவா இருக்கு. இதை யூஸ் பண்ணி நம்மளால இந்த சைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் லைனை வந்து டிராப் பண்ண முடியும். எவ்ரிடே மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் டேல எந்த மாதிரி ட்ரெண்ட் லைன்ஸ் நம்மளால டிராப் பண்ண முடியும் அப்படின்ட்டு இந்த ட்ரெண்ட் லைனை மார்க் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நீங்க இந்த டேவோட ஹை வந்து எவ்வளோ அப்படின்ட்டு இதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. சேம் இதே மாதிரி அந்த டேவோட லோ வந்து எவ்வளவு தூரம் போயிருக்கு அப்படின்ட்டு இதையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க தனியா வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க் பண்ணிக்கோங்க. இப்ப நெக்ஸ்ட் டே மார்க்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா மார்க்கெட் அப் சைட்ல மூவ்மெண்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்ட்டு. இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு மார்க்கெட் டவுன் சைட் போறதுக்கான சான்சஸ் இருக்கும் அப்படின்ட்டு நமக்கு ப்ரீவியஸா இந்த ட்ரெண்ட் லைன்ஸை வச்சு நமக்கு கிளியரா வியூ ஆயிடும். இப்ப சப்போஸ் அப் சைடு வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரிஜெக்ஷன் இந்த இடத்துல வரதுக்கான சான்சஸ் இருக்கு. இங்க ப்ரீவியஸ் டேவோட ஹை இருக்கு. செகண்ட் கீழே டவுன் சைடு வந்தது அப்படின்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அகைன் பையர்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. இது ப்ரீவியஸ் டேவோட லோவா வந்து இருக்கு. இதை வந்து நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்ப மார்க்கெட் வந்து 950க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி உங்களோட சார்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் நீங்க டிராப் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் டே மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிறப்ப 950க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும். 950க்கு ஓப்பன் ஆனோம்னா நம்ம 920க்கு என்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கிடைச்சிடும். இந்த என்ட்ரி நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னா இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போற டைம் ஃப்ரேம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 5 மினிட் டைம் ஃப்ரேம் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். இதுக்கு நம்ம இப்ப சார்ட்ல 5 மினிட்ஸ் நம்ம வச்சாச்சு. இந்த என்ட்ரி எப்படி எடுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில்ல ஒரு ஹையும் ஒரு லோவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபார்மேஷன் ஆகும். இந்த மாதிரி ஹை லோ ஃபார்மேஷன் ஆகுறப்ப அந்த கேண்டில் கிரீன் கலரா இருக்கா, ரெட் கலரா இருக்கா, இந்த இடத்துல பையர்ஸ் அதிகமா இருக்காங்களா இல்ல அந்த கேண்டில்ல செல்லர்ஸ் அதிகமா இருக்காங்களா அப்படின்ட்டு நீங்க வாட்ச் பண்ணுங்க. ஒவ்வொரு கேண்டில் ஸ்டிக்ஸுக்கும் ஒவ்வொரு மூவ்மெண்ட் வந்து இருக்கும். அந்த கேண்டில் ஸ்டிக்ஸை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. கேண்டில் ஸ்டிக்ஸை பத்தியும் நீங்க தெரிஞ்சு வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரேட் எடுக்கிறப்போ ஒரு கான்ஃபிடென்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிடைக்கும். இந்த சார்ட்ல இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்குது ப்ரீவியஸ் டேல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம டிராப் பண்ணிட்டோம். இது பேட்டர்ன் வைஸா பார்த்தோம் அப்படின்னாலும் நமக்கு இது ஒரு பேட்டர்ன் தான். இது பிரேக் அவுட் ஆனது அப்படின்னா இந்த பேட்டர்னுக்கான டார்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அப் சைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரேக் அவுட் ஆனது அப்படின்னா இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேட்டர்னுக்கான டார்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் போகும். சப்போஸ் இதே டவுன் சைட்ல பிரேக் அவுட் ஆனது அப்படின்னா இந்த டார்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டவுன் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் மூவ்மெண்ட் வந்து இருக்கும். இந்த 950க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனோம்னா ஒரு ஹை அண்ட் லோ வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கும். இந்த ஹையும் லோவையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. இது 5 மினிட்ஸ் கேண்டிலோட ஹை, இது 5 மினிட்ஸ் கேண்டிலோட லோ.
இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கலரை வந்து பாத்தீங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா லைன்ஸ் நீங்க டிரா பண்ணிக்கோங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம யூஸ் பண்றப்ப மார்க்கெட் கேப் அப் ஆர் கேப் டவுன்ல ஓப்பன் ஆகுது அப்படின்னா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு ப்ரீவியஸ் டேவோட கேண்டில் வந்து இந்த இடத்துல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. பட் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறப்ப இந்த ரேஞ்சில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகி கேண்டில் க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா, கீழே அடுத்து டவுன் சைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரேக் அவுட் ஆனது அப்படின்னா கீழே இருக்க இந்த கேப்பை ஃபில் பண்றதுக்கு மார்க்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கீழே கண்டிப்பா வரும். ஸோ அது வந்து ஒரு என்ட்ரியா நமக்கு எடுக்கலாம். இல்ல நான் மார்க்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப கேப் அப்ல ஓப்பன் ஆகாம கேப் டவுன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகுது, இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகுது அப்படின்னாலும் மார்க்கெட் அகைன் இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வந்து இந்த இடத்துல ரீடெஸ்ட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸும் இதுல ஃபாலோ ஆகும். இதையும் நீங்க மார்க்கெட்டோட கேப் அப் கேப் டவுன் எந்த மாதிரி இருக்கு அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்க இந்த மாதிரி பாக்குறப்ப மார்க்கெட் இந்த இடத்துல கரெக்டா நம்ம ஓப்பன் ஆகிறப்ப ப்ரீவியஸ் டேவோட இந்த ட்ரெண்ட் லைனை டச் ஆயிடுச்சு அப்படின்னா இதுக்கு கீழே வரதுக்கு சான்சஸ் வந்து கொஞ்சம் கம்மி. ஏன்னா இங்க கேப்ஸ் எதுவுமே இல்லை, அது ஃபில் ஆயிடுச்சு. அகைன் இப்ப மேல அப் சைட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரேக் அவுட் கொடுக்குது அப்படின்னா நம்ம கரெக்டான என்ட்ரியா இருக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. சப்போஸ் இதே மாதிரி டவுன் சைட்ல கீழே இங்க பிரேக் அவுட் ஆயிருந்தது அப்படின்னாலும் இந்த கேப் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபில் பண்ணிருச்சு அப்படின்னா அகைன் டவுன் சைட் கீழே மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னாலும் நீங்க டவுன் சைடு என்ட்ரி எடுத்துக்கலாம். இப்ப இந்த 950க்கு ஒரு ஹையும் லோவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நாம மார்க் பண்ணியாச்சு. இதுல இந்த 5 மினிட்ஸ் கேண்டில் இருக்கு இல்லையா, இதோட ஹைய பிரேக் அவுட் ஆன உடனே பை சைடு என்ட்ரி எடுங்க. இல்ல லோவ பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா செல் சைடு என்ட்ரி எடுங்க. இந்த மாதிரி என்ட்ரிஸ்ல நம்ம நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா இப்ப ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் இதோட ஹை வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் வந்துருச்சு, லோ வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் வந்துருச்சு. இப்ப மார்க்கெட் 920க்கு இந்த கேண்டில் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. 920க்கு க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் கேண்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் கேண்டில் ஓப்பன் ஆனோம்னா 921 இல்ல 923க்கு இந்த கேண்டிலோட ஹையை தாண்டி பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா உடனே வந்து பை பண்ணுவாங்க. அந்த மாதிரி அக்ரெசிவா வந்து பாத்தீங்க அப்படின்னா பை பண்ணாதீங்க. ஒரு சில டைம் மார்க்கெட் இந்த மாதிரி பிரேக் அவுட் ஆகிரும், ஒரு 923க்கு வெளியே போயிடும். அகைன் வந்து பாத்தீங்கன்னா 925க்கு இந்த கேண்டிலுக்கு உள்ளாரியா வந்து பாத்தீங்க அப்படின்னா கேண்டில் க்ளோஸ் ஆயிரும். இந்த மாதிரி என்ட்ரிஸை அவாய்ட் பண்ணுங்க. கேண்டில் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் என்ட்ரிஸை வந்து எடுங்க. இந்த மாதிரி என்ட்ரிஸ் எடுக்கிறப்ப நம்ம ஸ்டாப் லாஸ் எப்படி செட் பண்றது, டார்கெட் எப்படி செட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போறது ஃபிபொனாச்சி டூல் வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். இதுல இந்த கேண்டிலோட ஹை அண்ட் லோ வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க் பண்ணுங்க. இதுல அப் சைட் பிரேக் அவுட் ஆனது அப்படின்னா இந்த மாதிரி மார்க் பண்ணுங்க. இல்ல டவுன் சைட் வந்து பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க் பண்ணுங்க. இதுல நம்ம மார்க்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அப் சைடு தான் பிரேக் அவுட் ஆயிருக்கு. அதனால நம்ம அப் சைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம டிரா பண்ணிக்கலாம். இந்த ஃபிபொனாச்சி டூலை பத்தி நம்ம சேனல்ல தனியா ஒரு வீடியோஸ் வந்து அப்லோட் பண்றேன். இப்போதைக்கு இந்த வீடியோல 0.618 0.5 அப்படிங்கிறதும் கோல்டன் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரேஞ்சில் எப்பயுமே மார்க்கெட் திரும்புறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதனால இந்த ஏரியா வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜோன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஸ்டாப் லாஸா செட் பண்ணிக்கோங்க. ஒரு சில டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேண்டிலோட ஹை இல்ல லோ அதுக்குள்ளேயே இருக்கு அப்படின்னா கொஞ்சம் அந்த கேண்டிலோட லோக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா செட் பண்ணிக்கோங்க. பட் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் டேர்ன் ஆகிறதுக்கான சான்சஸ் இந்த இடத்துல இருக்கு. சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 0.382 அதை தொட்டுட்டு பிக் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து வந்து கேண்டில் க்ளோஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா கேண்டில் க்ளோஸ் வரும். ஸோ அதனால கேண்டில் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் ஸ்டாப் லாஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஆர்டர் கேன்சல் பண்றது அப்படின்னா கேண்டிலோட க்ளோஸை பார்த்துட்டு எக்ஸிட் ஆகுங்க. இதுல இப்ப நம்ம என்ட்ரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆகிட்டோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி என்ட்ரிஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னா நம்மளோட டார்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 1.618 அப்படிங்கிற இந்த லெவல் தான் வந்து நம்மளோட டார்கெட்டா இருக்கும். இங்க என்ட்ரி எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுதான் டார்கெட். இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா டெய்லி 920க்கு இந்த பிரேக் அவுட் 920க்கு அப்புறம் எப்ப இந்த பிரேக் அவுட் ஆனாலுமே இந்த மாதிரி என்ட்ரிஸ் இருக்கு. மார்னிங் 920க்கு இந்த கேண்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா க்ளோஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் கேண்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கேண்டில் மாதிரி நம்மளோட ஆல்மோஸ்ட் நம்மளோட டார்கெட் பக்கத்திலேயே ஒரு கேண்டில் போயிடுச்சு அப்படின்னா இந்த கேண்டில் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம என்ட்ரி எடுக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ட்ரி எடுக்காதுங்க. நெக்ஸ்ட் இந்த கேண்டிலோட லோ, அதாவது இந்த லோ இருக்கு இல்லையா, இந்த ஹை வந்து பாத்தீங்க அப்படின்னா அகைன் இந்த இடத்துல டச் ஆகிறப்போ ஒரு ரீடெஸ்ட் எடுத்துச்சு அப்படின்னா மறுபடியும் அகைன் இந்த ட்ரேட் என்ட்ரி ஆகுங்க. சப்போஸ் இல்ல அந்த டேவோட அந்த பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறமா ஆல்மோஸ்ட் டார்கெட் ரீச் ஆயிடுச்சோ இல்ல டார்கெட் பக்கமா போயிடுச்சு அப்படின்னாலும் அன்னைக்கான ட்ரேட் வந்து இதுல அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து கண்டினியூவா நீங்க ஒர்க் பண்ணி பாருங்க, நல்ல ரிசல்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிடைக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 9:20 AM ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லலாம். இதோட என்ட்ரி அப்படிங்கிறது நமக்கு 9:25க்கே பிரேக் அவுட் ஆகலாம் இல்ல 9:30க்கு பிரேக் அவுட் ஆகலாம். பட் எந்த சைட் பிரேக் அவுட் ஆனாலுமே அந்த சைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ட்ரிஸ் வந்து எடுத்துக்கோங்க.
இதை நீங்க பண்றப்ப அட் மணில பண்ணுங்க, உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். நிறைய பேர் ஆப்ஷன்ல ட்ரேட் பண்றப்ப மிஸ்டேக் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10,000 rupees இருக்கு அப்படின்னா ஃப்ரைடே அன்னைக்கு நீங்க 1 லாட் வாங்குறீங்க அப்படின்னா, ஸோ எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை யூஸ் பண்றீங்களோ வீக்லி ஃபுல்லா அதே ஸ்ட்ரைக் ப்ரைஸை யூஸ் பண்ணுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க அத்த மணிலேயே வாங்குறீங்க அப்படின்னா அந்த வீக் ஃபுல்லா அத்த மணிலே ட்ரேட் பண்ற மாதிரி பாருங்க. என்கிட்ட இன்னைக்கு அமௌண்ட் அதிகமா இருக்கு அப்படின்னு இந்த மணியில ட்ரேட் பண்றது, அமௌண்ட் கம்மியா இருக்கு அப்படின்ட்டு அவுட் ஆஃப் மணியில ட்ரேட் பண்றீங்க, அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ப்ராஃபிட் ரேஷியோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில டைம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வரப்ப ப்ராஃபிட் வரப்ப உங்களுக்கு நல்ல சக்சஸ் கிடைக்கும். பட் லாசஸ் வரப்ப அதிகமான லாசஸ் இருக்கும். ஸோ அதனால எந்த ஸ்ட்ராட்டஜி நீங்க யூஸ் பண்ணாலும் ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணி அந்த பிரைஸ்லயே வந்து நீங்க ட்ரேட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 15 மினிட்ஸ் கேண்டில்ல 9:30க்கு வந்து எந்த சைடு பிரேக் அவுட் ஆகுதோ அந்த என்ட்ரிஸ் வந்து எடுங்க. இது எந்த சைடு பிரேக் அவுட் ஆகுதோ சேம் இதே மாதிரி ஃபிபனாச்சி டூலை யூஸ் பண்ணுங்க. அப் சைடு பிரேக் அவுட் ஆனது அப்படின்னா அப் சைட்ல என்ட்ரி எடுங்க. டவுன் சைடு பிரேக் அவுட் ஆனது அப்படின்னா டவுன் சைடு என்ட்ரி எடுங்க. ஸ்டாப் லாஸ் இதே மாதிரி ஃபிபனாச்சி டூலை யூஸ் பண்ணி ஸ்டாப் லாஸை நீங்க செட் பண்ணுங்க. இந்த ஸ்ட்ராட்டஜிஸை நீங்க யூஸ் பண்றப்ப நீங்க 1 or 2 வீக்ஸ் வந்து அதை வாட்ச் பண்ணுங்க. அது எப்படி ரிசல்ட் கொடுக்குது அப்படின்னு நீங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து என்ட்ரிஸ் எடுங்க. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் கண்டினியூவா வந்து பாத்தீங்கன்னா நான் ட்ரேட் பண்ணிருக்கேன். எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிடைக்குது. ஸோ அதனாலதான் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நம்மளோட சேனல்ல வீடியோவா அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளோட சேனல்ல ஆஞ்சல் ஆன் டிமேட் அக்கௌண்ட் லிங்க் வந்து இருக்கும். அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில அட்வான்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா நான் பண்ணி தரேன். ஸோ நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஹேவ் எ கிரேட் டே கைஸ்.